வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் விளங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக பசிக்கு தேவையான உணவும், பாசத்துக்கு தேவையான உறவும், உலக வாழ்க்கை உயர்வு பெற தேவையான பொருளாதாரமும், வீட்டின் தாரமும், செல்வ சீராக வளமும் நலமும் பெற்று வாழ்வதற்கான குணங்கள் கொண்ட, உயர்ந்த நோக்கங்கள் கொண்ட, சீரான தத்துவம் கண்ட, ஒரே கர்மமா இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் தாங்க. எத்தனை பாருங்க, உங்களுக்கு உங்க ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு 12ல இருக்காரு, அயன சயன போகத்துல இருக்காரு. உங்கள் ராசிக்கு சனியும் புதனும் பகைக்கரகம் அல்ல, நல்ல நட்பு கரகம். அப்போ இயற்கைக்கு மாறான தன்மையை கொடுக்கக்கூடியவர். உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 11 சனீஸ்வரர் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 11 சனீஸ்வரர் இருக்காரு. நிச்சயமாக நல்லதை கொடுப்பாரு. லாபாதிபதியா இருக்காரு. பாக்கியத்தை கொடுப்பாரு. நல்ல நஷ்டம் இல்லாத பொருள்களை கொடுப்பாரு. நல்ல முறையில் எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் பொறுமையாக இருந்து எல்லா செயலும் ஈடுபடக்கூடியவர். தர்ம கர்மாதிபதி யோகத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியது ரிஷபராசி. தர்ம கர்மாதிபதி யோகத்தை தக்க வைத்துக் கொள்வது, கடகராசி குருச்சந்திர யோகத்தை தக்க வைத்துக் கொள்வது, மேசராசி சந்திரமங்கல யோகத்தை தக்க வைத்துக் கொள்வது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாகுபாடு கொடுத்து அந்த அளவுக்கு இருக்கும்போது நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்று கருத்தாக அமையும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், உங்களுக்கு வேண்டிய தொழில், உளவு தொழில், கோபசாலை, கோபூஜை வழிபாடு, லட்சுமி கடாச்சரமான எல்லா வழிபாடு, சங்கு சக்கரம் லட்சுமி சம்பந்தப்பட்டவைகள், படங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே நீங்க வழிபாடலாம். அப்படிப்பட்ட வழிபாட்டுக்குரிய ரிஷபராசி நேயர்களுக்கு அந்த தொழில், இந்த கிரிட்டடர் ஏஜென்சி, அந்த உயர்வான தொழில், கண்ணாடி தொழில், இசை, நாடகம், நாட்டியம், எல்லா வகையான தொழில்களும் உங்களுக்கு உண்டு. நீங்க ரியல் எஸ்டேட் போகணும்னு சொல்லி தயவு செய்து கனவு காண்றாதீங்க. இல்லை சார், நான் ரொம்ப நாளாக எங்கள் 3 பேர் எங்கள் தாத்தா காலத்துல பார்க்குறோம், பாரம்பரியமாக பார்க்குறோம், அதுக்கு ஜோதிடர் பொறுப்பு இல்லை. அதனால கண்டிப்பாக நீங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக இந்த வக்கரம், இந்த சனியினுடைய வக்கரத்தில் கண்டிப்பாக எந்த உக்கரமாக இருந்தாலும் அது குறையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அது குறையினா உங்களுக்கு எல்லாமே லைன் கிளியர். 138 நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்க கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தை தவிர எல்லா லக்கணத்துக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ரிஷபராசி. கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தை தவிர எல்லாத்துக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் சிம்மராசி தாங்க, ரிஷபராசி தான். சாரி, சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்தை தவிர்த்து யோகத்தை கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்கு. அதனால கடகம் சிம்மத்தை மட்டும் கேர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கலாம். வாழ்க்கையில
முன்னேற்றத்துக்கான வழியை கொடுக்கக்கூடியது இந்த சனி வக்கரம். கண்டிப்பா இந்த வக்கர நேரத்துல என்ன உங்களுக்கு தசாபத்தியை கொஞ்சம் அகலக்கால் வைக்காம குறைச்சிக்கிட்டே வாங்க. தசாபத்தியை பார்த்துக்குங்க. அப்படி வந்தீங்கன்னா இது ஈஸியா நீங்க கொண்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இயல்புக்கு மாறான சொல்லும்போது உங்களுக்கு நட்பு கிரகம் அப்போ கொஞ்சம் தடங்களை கொடுக்கும், கொஞ்சம் தடையை கொடுக்கும், கொஞ்சம் நிர்பந்தத்தை கொடுக்கும், தேக்கத்தை கொடுக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. திருவிசநல்லூர் சதுர கால பைரவர் வழிபாடு, பெண் சாப நிவர்த்தி வழிபாடு, 7 யோகிகள் தவம் இருந்து சிவனோடு ஐக்கியமான தலம் திருவிசநல்லூர். திருவிசநல்லூர் கண்டிப்பா வெங்கடேச தீட்சர் சாபம் நீங்கி ஜடாமுடியை கங்கையில் கொண்டு வந்து தீட்சிதர் சாபம் நீக்கியது. ஜடாமுடியை கொண்டு வந்து ஜடாமுடியிலிருந்து கங்கையை கொண்டு வந்து சாபத்தை நீக்கிய இடம் திருவிசநல்லூர். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் போயிட்டு வாங்க. வெற்றியை கொடுக்கும்.